ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு டைட்டிலில் சம் பார்க்க போகிறோம். ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம், ஓகேவா. மீ பே வா மற்றும் மீ சி மா, ஓகேவா. அப்படிங்கிற சம்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா. சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 2 கொஸ்டின்ஸ் கேட்பான். அது இல்லாத எல்லா சம்முக்கும் இந்த ஹெச்சிஎஃப் எல்சிஎம் தெரிஞ்சால் தான் நம்ம சம்ஸே போட முடியும், ஓகேவா. அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. சரி, இப்போ நம்ம ஹெச்சிஎஃப் எல்சிஎம் போகிறதுக்கு முன்னாடி இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபார்முலா, இது எல்லாமே போடலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த 3 ஃபார்முலாஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதில் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அந்த 3 ஃபார்முலாவை பார்த்துங்க. என்னென்னா 2 எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்தாங்கன்னா, அதாவது 2 எண்களின் பெருக்கல் பலன் எதுக்கு சமம்னா அதனுடைய மீபேவா மற்றும் மீசிவாவுக்கு சமமாக இருக்கும். அதனுடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப்க்கு சமமாக இருக்கும், ஓகேவா. ஒரு எண்ணு எக்ஸு, இன்னொரு எண்ணு ஒய் அப்படின்னா இந்த 2 எண்களையும் மல்டிப்ளை பண்ணால் அது எதுக்கு சமமாக இருக்குன்னா அதனுடைய எல்சிஎம்மும் இன்ட்டு அதனுடைய ஹெச்சிஎஃப்க்கு சமமாக இருக்கும். அதனுடைய மீபேவா மற்றும் மீசிமா மற்றும் மீபேவாவின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா, ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பின்னங்கள், ஓகேவா. டெசிமல் கொடுத்தாங்களா, ஓகேவா. ஃப்ராக்ஷன் கொடுத்தாங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா மீபேவா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். மீபேவா கேட்டாங்கன்னா மேலே மீபேவா கண்டுபிடிக்கணும், கீழே மீசிமா கண்டுபிடிக்கணும், ஓகேவா. மேலே என்னது ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே பார்த்திங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ அவன் பார்த்திங்கன்னா அதே பின்னங்கள் கொடுத்துட்டு மீசிமா கேட்டானா எது கேட்குறான்னு பாருங்கள். அது மேலே வந்துடணும். மேலே என்ன வந்துடணும், எல்சிஎம் வந்துடணும், கீழே ஹெச்சிஎஃப் வரணும், அவ்வளோதான். இதுதான் பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ண போகிற மிக முக்கியமான 3 ஃபார்முலாஸ், ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சம்முக்குள்ளே நம்ம போயிடலாம், ஓகேவா. சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கான் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா. இந்த பெல் ஐக்கான் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா. அதுதான் பார்த்திங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும், ஓகேவா. லிங்க் எதுவுமே தேவையில்லை, ஓகேவா. அதே உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும், ஓகேவா. அதே மாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பார்த்துருக்கிறவங்க நீங்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் டெய்லி டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறேன். அந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9750880522 அப்படிங்கிற 2 நம்பருக்கு, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம் என்ன பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை என்னுடைய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி விடுவேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. இன்றைக்கி டைட்டில் சம்முக்குள்ளே இந்த ஹெச்சிஎஃப் எல்சிஎம்குள்ளே நம்ம போகலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சம் நான் ஆல்ரெடி நேற்று போட்டிருந்தேன். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, ஓகேவா. கேர்லெஸ் மிஸ்டேக் நடந்துச்சு. அதுதான் இந்த சம்மோட ஸ்பெஷலு, ஓகேவா. கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறது தான் இந்த சம்மோட ஸ்பெஷலு, ஓகேவா. அதனால் கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம இப்போ போடலாம். இப்போ இன்னொரு தடவை நான் போடுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 3 செட்டு ஷூ இருக்குது. ஒவ்வொன்றிலையும் 2 ஷூ இருக்குது. அது பார்த்திங்கன்னா 60, ஓகேவா. அப்போ 60 அப்படின்னா 2 ஷூ, ஓகேவா. அப்போ இதுக்கு 20, இதுக்கு 20, இதுக்கு 20, ஓகேவா. அப்போ 2 ஷூஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஷூஸ் எவ்வளவு, 20, ஓகேவா. 2 ஷூஸ் எவ்வளவு, 20. அப்போ ஒரு ஷூ எவ்வளவு, 10, ஓகேவா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஷூ 20, ஓகேவா. ஒரு ஷூ 10, ஓகேவா. இப்போ அடுத்த ஸ்டெப்பு கொடுத்துருக்குறாங்க பாரு. 2 ஷூ கொடுத்துருக்குறாங்க, 2 ஆள் கொடுத்துருக்குறாங்க, ரைட்டா. இப்போ இவங்களை கண்டுபிடிக்கணும். 2 ஷூ பார்த்திங்கன்னா 20ன்னு நம்ம இங்கே கண்டுபிடிக்கும். அப்போ 20 போட்டால் இந்த 20 அந்தானே போயிடுச்சுன்னா 30 - 20 10,000. அப்போ 2 ஆள் 10 அப்படின்னா ஒரு ஆள், ஓகேவா. ஒரு ஆள் ஈக்குவல் டு 5, ஓகே. ஒரு ஆள் ஈக்குவல் டு எவ்வளவு, 5, ரைட்டா. இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். இந்த ஒரு ஆள் ஈக்குவல் டு 5 அப்ளை பண்ணால் அந்த 5 அங்கே போனால் என்ன ஆயிரும், 9 - 4000. 2 கண்ணாடி இருக்குது. அப்போ ஒரு கண்ணாடி எவ்வளவு, 2, ஓகேவா. ஒரு கண்ணாடி ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆயிடுச்சு, ஓகே. ஒரு கண்ணாடி 2 ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் ஃபில் பண்ணலாம். 2 ஷூ என்னது, 2 ஷூ பார்த்திங்கன்னா 20 இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், ஓகேவா. இங்கே க்ளவ் தெரியாது. கண்ணாடி பார்த்திங்கன்னா 2ன்னு நம்மளுக்கு தெரியும். 20 2 22, 22 தானே போச்சுன்னா -22 ஆயிரும். அப்போ 20, ஓகேவா. 1 க்ளவுஸு, ஓகேவா. 1 க்ளவுஸ் பார்த்திங்கன்னா என்னது, 20, ஓகே. 1 க்ளவுஸ் என்னது, நல்லா பார்த்துங்க. ஒரு க்ளவுஸ் தான் இருக்குது. 1 க்ளவுஸ் 20, ஓகேவா. இப்போ இந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா அவன் ஃபில் பண்ண சொல்கிறான், ஓகேவா. என்னது, ஒரு ஷூ இருக்குது, ஓகேவா. ஒரு ஷூ இருக்குது, ஓகே. அந்த ஒரு ஷூ எவ்வளோன்னு நான் சொல்லியிருக்கிறேன், 10, ரைட்டா. ப்ளஸ் இப்போ அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்கள், ஆள், ஓகேவா. ஆள் இருக்கிறாங்க, கண்ணாடி இருக்குது. இது 2க்கு இடையில் பெருக்கல் இருக்குது. அதை நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. அதேமாதிரி ஆள் என்ன பண்ணிட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆளுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ, 5, ஓகேவா. அந்த ஆளில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆள் என்ன பண்ணுறான் அப்படின்னா கண்ணாடி போட்டுட்ருக்கிறான்,
கண்ணாடிக்கு எவ்வளவு 2 ரைட்டா, ப்ளஸ் 2 க்ளவுஸ் போட்டுட்ருக்கான். ஒரு க்ளவுஸுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20, அப்போ 2 க்ளவுஸ்க்கு எவ்வளவு 40, ப்ளஸ் 2 ஷூ போட்டுட்ருக்குறான். ரைட்டா, 2 ஷூக்கு 20, ஓகேவா, இன்ட்டு போட்டிருக்கிறான். அப்போ இதெல்லாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு இன்ட்டு கண்ணாடிக்கான இது எவ்வளவு 2, ஓகேவா. ஸோ இதுதான் சம்மு. அப்போ 10 ப்ளஸ்ஸு, இப்போ 5 2 7, 7 40 47, 47 20 67 இன்ட்டு 2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. நம்ம போர்ட் மாஸ் பற்றி யாரை ஃபஸ்ட்டு போடணும், மல்டிப்ளையில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு போடணும், ஓகேவா. ஸோ 67 இன்ட்டு 2, ஓகேவா, 10 ப்ளஸ் 67 இன்ட்டு 2 என்னது 7 2 14, 4 மீதி 1, 2 6 12 1 13, 134. ஸோ இப்போ ரெண்டையும் கூட்டினா 144, ஓகேவா. இந்த 144 தான் இதுக்கு சரியான விடை. நேற்று நான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்னால நான் வந்து கொஞ்சம் போடாமல் விட்டேன், ஓகேவா. சார் மன்னிச்சுக்கோங்க. ஸோ 144 தான் இதுக்கான சரியான விடை, ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போகலாம். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி மாடல் சம் பாருங்கள், இப்படி வந்து கேட்பாங்க, ஓகேவா. 5/4 10/5 மற்றும் 15/8 மீசிமா காண்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிவைடில் கொடுத்துட்டு மீசிமா கேட்டாங்களா நான் என்ன சொல்லியிருக்கிறேன். ஸோ எல்சிஎம் டிவைடட் பை ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், ஓகேவா. எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சிக்கோங்க, மீசிமாவும் கண்டுபிடிச்சிக்கோங்க, மீபேவா ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிச்சிக்கோங்க. மேலே எல்சிஎம் மீசிமாவை போடுங்க, கீழே வந்து ஹெச்சிஎஃப் போடணும். மீசிமான்னு கேட்டால் அதே மீபேவா கேட்டால் எதை கேட்குறானோ அது மேலே போடணும், கேட்காத்து கீழே போடணும், ஓகேவா. அப்போ மீசிமா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம், ஓகேவா. ஸோ 5 10 15, ஓகேவா. இதுக்கு எல்சிஎம் வந்து 5ஆல் கண்டுபிடிக்கலாமா. ஸோ 1 5 5 2 5 10 3 5 5, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே பெருக்க வேண்டியதான். 2 5 10 5 3 30. ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு எவ்வளவு 30 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாமா, யாருக்கு கீழே இருக்கிறதுக்கு, ஓகே. ஸோ 4 6 8, ஓகேவா. இதை வந்து 2ஆல் பண்ணலாம், 2 4 3 2 6 4 2 8, ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க முடியாது. ஹெச்சிஎஃப்னா என்னது, எல்லா நம்பர்லேயும் பொதுவான நம்பர் மட்டும் தான் பண்ண முடியும், ரைட்டா. ஆனால் எல்சிஎம்ங்கிறது என்னது, எல்லாத்தையுமே பெருக்கி நம்ம சொல்லி போடலாம், தனித்தனியாகிறதுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம், ரைட்டா. ஆனால் ஹெச்சிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எத்தனை நம்பர் கொடுக்குறாங்கன்னா அத்தனை நம்பரில் பொதுவான நம்பர் மட்டும்தான் எடுக்க முடியும், ஓகேவா. இங்கே எல்லாத்துலேயும் 4 6 8 வந்து பார்த்திங்கன்னா பொதுவான நம்பர் 2 இருந்துச்சு, எடுத்தாச்சு. ஆனால் அடுத்து பாருங்கள் இங்கே 2 வந்துருச்சு, இங்கே 4 இருக்குது, பட் இங்கே 3 இருக்குது. கண்டிப்பாக பொதுவான நம்பர் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எவ்வளோ தான், ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 2 தான், ரைட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அழகாக இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணலாம், ஓகேவா. ஸோ எல்சிஎம் எவ்வளவு 30 டிவைடட் பை ஹெச்சிஎஃப் ஒன்றுமா, ஹெச்சிஎஃப் எவ்வளவு, ஸோ அடிச்சு கொடுத்தா 5, ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15, டி ஆப்ஷனில் இருக்குது, ஓகேவா. ஸோ வெரி சிம்பிள், ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இரு எண்களின் பெருக்கல் பலன், ஓகேவா. ஸோ 2 numbers, த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 numbers இஸ் 900, ஓகேவா. ஸோ 900 மற்றும் அவ்விரு எண்களின் மீசிமா, ஓகேவா. த எல்சிஎம் ஆஃப் தோஸ் 2 numbers இது வந்து பார்த்திங்கன்னா 300 எனில் ஹெச்சிஎஃப் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ ஹெச்சிஎஃப் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 எண்களின் பெருக்கல் பலன் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், 2 எண்களின் பெருக்கல் பலன், ஓகேவா. ஸோ 2 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஸோ எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறத நான் முன்னே ஃபார்முலாவில் சொல்லி காட்டினேன், ஓகேவா. த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 numbers இஸ் ஈக்குவல் டு த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் தோஸ் 2 numbers, ஓகேவா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலா, இதை வந்து நம்ம அப்படியே அங்கே அப்ளை பண்ண போதும். ஸோ 2 எண்களின் பெருக்கல் பலன் என்ன கொடுத்துருக்குறாங்க 900, ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு எல்சிஎம் அல்லது ஹெச்சிஎஃப், ஓகேவா. ஸோ எல்சிஎம் கொடுத்துட்டான் 300, ஓகேவா. இந்த N2 அப்படியே போட்டுக்கோங்க, ஹெச்சிஎஃப் தான் அவன் கேட்குறான், ஸோ ஹெச்சிஎஃப் தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஹெச்சிஎஃப் மட்டும் வச்சுக்கோங்க, ஹெச்சிஎஃப் மட்டும் வச்சுட்டு இந்த 300 பெருக்கல் இருக்குது, இந்த 900க்கு டிவைடில் வந்துடும், ஓகேவா. ஸோ 2 0 2 0 அடிச்சிருங்க, 1 3 3 3 9. ஸோ ஹெச்சிஎஃப் எவ்வளவு 3, ஓகேவா. ஸோ இந்த ஏ ஆப்ஷன் 3 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான், ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போகலாம், ஓகே. ஸோ இந்தமாரி சம்ஸ் பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸ், ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் ரெண்டுமே கேட்குறாங்க, ரைட்டா. ஸோ ஹெச்சிஎஃப் என்ன பண்ணணும், ரெண்டுலேயும் பொதுவாக்குறது. இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர், ரைட்டா. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 2/4 இன்ட்டு 3, ரைட்டா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம், ரைட்டா. ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான நம்பராக இருக்கணும், ஓகேவா. ஸோ 3 டேர்ம் இருக்குது, இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு, ரைட்டா. 3லேயுமே பொதுவாக நம்பர் இருக்கணும், ரைட்டா. 3லேயுமே பொதுவாக என்ன இருக்குது, 2 இருக்குது 3 இருக்குது, இங்கே பாரு 3 தான் இருக்குது, 2 இல்லை. ஸோ அப்படிங்குள்ளே என்ன ஆகி போச்சு, இதில் எல்சிஎம் நம்ம என்ன பண்ண முடியாது,
எல்சிஎம் நம்ம வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? 2 3 இங்கே 3 5 2 3 ரைட்டா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எது பொதுவாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நாம் இப்போ பார்த்துக்கலாம். ரைட்டா? இங்கே பாருங்கள் 2 இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 இல்லை, அப்போ 2 வந்து எடுக்க முடியாது. பட் இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஓகேவா? அப்போ ஹெச்சிஎஃப்பில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெச்சிஎஃப் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ரைட்டா 3 ஸ்கொயரு, இங்கேயும் என்னது 3 ஸ்கொயரு பட்டு 3 ரைட்டா? ஹெச்சிஎஃப் பொறுத்தவரைக்கும் ஒரே மாதிரியாக நம்பர் இருக்கிறத எடுக்கணும். 3லேயுமே பொதுவான நம்பர் 3 இருக்குது, எடுத்துக்கிட்டோம். பொதுவாக இருந்தால் தான் எடுக்கணும், அப்போ எடுத்துக்கிட்டோம். ஆனால் அதே சமயத்தில் பவர் கம்மியாக இருக்கணும். இங்கே பாரு 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, பட் இங்கே 1 தான் இருக்குது. எதுவுமே இல்லைன்னா 1 அர்த்தம். அப்போ இந்த 3 தான் நம்ம என்ன பண்ணணும், ஹெச்சிஎஃப்பை எடுத்துக்கணும். ஓகேவா? ஹெச்சிஎஃப் என்ன பண்ணணும், இந்த 3 தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு எல்சிஎம். எல்சிஎம் எப்படி எடுக்கணும், பொதுவாகிறதையும் எடுக்கணும், தனியாகிறதையும் எடுக்கணும். அதுதான் எல்சிஎம். ஓகேவா? பொதுவாகிறத எடுக்கும்போது பவர் பெருசாகிறது எடுக்கணும். பாருங்கள், இப்போ 2 இங்கே இருக்குது, 2 ஸ்கொயரு, இங்கே 2 இல்லை, இங்கே 2 பவர் 4 இருக்குது. அப்போ 2 எடுக்கும்போது என்ன எடுக்கணும், 2 பவர் 4 எடுக்கணும். ரைட்டா? 2 பவர் 4 எடுக்கணும். ஓகேவா? இன்ட்டு அதுக்கடுத்து 3 இருக்குதா, இங்கேயும் 3 இருக்குதா, இங்கேயும் 3 இருக்குது. பட்டு பவரில் என்ன பண்ணால் பெருசாக்கிறத எடுக்கணும். ஸ்கொயர் தான் இப்போதைக்கு பெருசு, அப்போ 3 ஸ்கொயர் இன்ட்டு இப்போ தனியாகிறது யார், 5, வேறு எங்கேயும் இல்லை, அப்போ அந்த 5ஐயும் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வேறு யார் தனியாக இருக்கிறா, வேறு யாரும் தனியாக கிடையாது. ஸோ இவங்க தான். ஓகேவா? 2 3 3 5 2 3. ஸோ இவங்க 3 பேர் தான். அப்போ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ரைட்டா? ஸோ இப்போ என்னது 3 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ட்டு அந்த 5 இன்ட்டு 2 பவர் போன் பண்ணால் 2 4 தடவை போட்டு பெருக்கினா என்ன வரும், 2 4 4 2 8 8 2 16. ஓகேவா? ஸோ 16 5 80 இன்ட்டு 9. ஸோ 0 8 9 72. ஓகேவா? ஸோ 720. ஓகேவா? அப்போ என்ன கேட்குறான், எல்சிஎம் ஃபஸ்ட்டு கேட்குறான், மீபவர் ரெண்டாவது கேட்குறான். அப்போ எல்சிஎம் எவ்வளவு, 270. ஹெச்சிஎஃப் எவ்வளவு, 3. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அப்போ 720 3. ஓகேவா? எங்கே இருக்குது, பி ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? 720 3. ஓகே, ஸோ வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இந்த மாதிரி மாடல் சம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஓகேவா? ஸோ 48 60 64 வகுப்படும். ஓகேவா? வகுப்படும் 10,000 விட குறைவான மிகப்பெரிய எண், 10,000 விட குறைவான மிகப்பெரிய எண். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கன்னா ஓகேவா, முதல்ல என்ன பண்ணால் அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க பற்றி அதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிவாங்க. ஓகேவா? இந்த 3 நம்பரால் வகுப்படும் 1000 விட குறைவான மிகப்பெரிய எண். ஓகேவா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இந்த விளக்கத்தை நம்ம பின்னால் சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி கொடுத்தாவே நம்ம இந்த 3 சம்முக்கான எல்சிஎம் நம்ம என்ன பண்ணிடணும், கண்டுபிடிச்சிடணும். அதாவது 48, 60, 64. ரைட்டா? இதுக்கான எல்சிஎம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ இதை என்ன பண்ணலாம், எல்சிஎம் என்னென்னா 4ஆல் பண்ணலாம். ஓகேவா? 12 அதுக்கடுத்து 5 நாங்க 60, அதுக்கடுத்து 1 நாங்க 6 நாங்க 24. ஸோ 16. ரைட்டா? அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், மறுபடியும் 4ஆல் பண்ணலாம். 3 12, 5 ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 4 16. ரைட்டா? அதுக்கடுத்து 3ஆல் பண்ணலாம். 1 3 3, 5 5, 4 இந்த 4 அப்படியே வச்சுக்கோங்க. ரைட்டா? இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 5 எத்தனை, 20. ரைட்டா? 20. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 4ஆல் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 20 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 80 ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 3 12 ஆயிடுச்சு. ரைட்டா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எல்சிஎம் கிடச்சிரும். இந்த 0வை அப்படியே போட்டுக்கோங்க. ரைட்டா? 0 0, 8 2 16 6, மீதி 1, 1 8 1. ஓகேவா? அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு எவ்வளோ, நம்மளுக்கு 960. ரைட்டா? எல்சிஎம் ஈக்குவல் என்னது, 960. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நான் சொல்கிறது பாருங்கள், எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவன் என்ன கேட்குறான், 10,000 விட குறைவான மிகப்பெரிய எண். 10,000 கம்மியாக இருக்கணும். ரைட்டா? 10,000 விட குறைவாக இருக்கணும். அப்படின்னா எந்த நம்பர் சொல்கிறாங்கன்னா அதோட குறைவான நம்பர் எடுத்துக்கோங்க. 10,000 குறைவான அடுத்த நம்பர் யாருன்னா 9,999 தான். ரைட்டா? 9,999 தான். ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 எண்ணாலையும் இந்த எண் வகுப்படணும். இந்த 3 எண்ணாலையும் இந்த 48 60 64, அதால் இந்த
அவன் சொல்கிற அந்த கேட்குற கண்டிஷனில் அந்த நம்பர் என்ன பண்ணணும் வகுப்பு பண்ணணும். ஸோ அது இந்த நம்பராக இருந்தால் இந்த 9999 இருந்தால் கண்டிப்பாக இந்த 3 நம்பரால் வகுப்பு பண்ணணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2ஆல் வகுப்படக்கூடியது. கண்டிப்பாக இங்கே 9ல் முடியுது, இது வகுப்படாது. சார் எப்படி சார் அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நம்பரை எடுத்துக்கோங்க 9900. ஏன் இந்த 9999 எடுத்துன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். 10,000 விட குறைவான ரைட்டா மிகப்பெரிய எண், அதாவது எந்த மிகப்பெரிய எண் இந்த 3 நம்பராலையும் வகுப்படக்கூடிய எண். அது வந்து இதாக கூட இருக்கலாம் ரைட்டா, இதாக கூட இருக்கலாம். நாம் வகுத்து பார்க்கலாம் ரைட்டா. எல்சிஎம்மால் வகுக்கணும் 960 ரைட்டா. இப்போ நான் வகுக்கிறாரு 920, இங்கே 920. மீதி என்னது 999ல் 960 போச்சுன்னா மீதி எவ்வளோ வரும்? 39 வரும். 39, இங்கே ஒரு 9. ஸோ 399 மீதி இருக்குது. கண்டிப்பாக 960 இது சின்னது தான். அப்போ மீதி என்ன இருக்குதுன்னா 399 இருக்குது பார்த்தியா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். வெரி சிம்பிள் லாஜிக்கு ரைட்டா. நாம் கண்டுபிடிச்ச அதோட சின்ன நம்பர் எதை கண்டுபிடிச்சோம்? 9999 கண்டுபிடிச்சோமா. இப்போ அந்த எல்சிஎம்மால் அடித்தோடனே மீதி நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? 399 கிடச்சா அதை கழிச்சிருங்க, அவ்வளோதான். 0 0 ஓகேவா. முதல்ல 6 போச்சுன்னா 6, அவ்வளோதான். 9600 தான் மிகப்பெரிய எண் ரைட்டா. இந்த 9600 கண்டிப்பாக இந்த 3 நம்பராலையும் தனித்தனியாகவே வகுப்படும், மீதியின்றி வகுப்படும். அதுதான் இது ஓகேவா. ஸோ இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா 3க்கும் முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கோங்க. எந்த நம்பரை விட சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு அடுத்த கீழே இருக்கிற நம்பரை எடுத்துக்கோங்க ஓகே. அந்த நம்பரை அந்த எல்சிஎம்மால் வகுத்துக்கோங்க. மீதி வர நம்பரை நாம் எடுத்துக்கிட்ட இந்த நம்பர்லேருந்து மீதி வர நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? கழிச்சிட்டு மீதி வர ஆன்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்சரு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷனில் இருக்குது ஓகேவா. வெரி சிம்பிள், உட்காந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். 8 12 16 24 ரைட்டா. இந்த 4 நம்பர் கொடுத்துறாங்க. இந்த நம்பர்களால் வகுப்பட்டு மீதி 3 கொடுக்கின்ற மிகச்சிறிய எண். மீதி 3 கொடுக்கணும் ரைட்டா. இந்த நம்பரால் என்ன பண்ணணும்? வகுப்படணும். முழுசாக வகுப்படக்கூடாது. ஒவ்வொன்றுமே என்ன பண்ணணும்? தனித்தனியாக 8ஆலையும் ஒரு நம்பர் இருக்குது ரைட்டா. ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை 8 வகுத்தாலும் 3 தரணும், 12ஆல் வகுத்தாலும் 3 தரணும், 16ஆல் வகுத்தாலும் 3 தரணும், 24ஆல் தனித்தனியாக வகுத்தாலும் என்ன பண்ணணும்? 3 தரணும். இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் தான் அந்த நம்பர் ரைட்டா. அந்த நம்பர் யார்? அப்போ என்ன பண்ணோம்னா இந்தமாரி கொடுத்தாவே அந்த நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 8 12 16 24 ஓகேவா. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? சரி, அப்படியே 4ஆல் கண்டுபிடிக்கலாம். 2 8 3 12 4 16 6 24 ரைட்டா. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? 1 2 2 3 1 பண்ண முடியாது. 2 4 3 2 6 ஓகேவா. அதுக்கடுத்து 3ஆல் பண்ணலாம். 1 அப்படியே வச்சுக்கோங்க, 1 3 3, 2 அப்படியே வச்சுக்கோங்க, 1 3 3 அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணி வேண்டியது தான். 4 2 8 8 2 16 16 3 எத்தனை? 16 × 3 = நம்மளுக்கு தெரியும் 13 போது 6 3 18 16 3 48 ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் = எவ்வளவு? எல்சிஎம் = எவ்வளவு? 48. எல்சிஎம் கண்டுபிடிச்சா சரி. இப்போ அவன் எடுத்தது என்னக்குன்னா வகுப்பட்டு மீதி என்னது 3 கொடுக்கணும். சரி, இந்த 48க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 48 வந்து பார்த்திங்கன்னா இந்த 8ஐயும் தனியாக வகுத்து இந்த 48ஐ 8ஆல் வகுத்திங்கன்னா 0 கிடைக்கும். 12ஆலையும் வகுத்தாலும் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். 16ஆல் வகுத்தாலும் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். 24ஆல் வகுத்தாலும் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அதாவது இந்த 48 வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 நம்பராலையும் மீதியின்றி வகுப்படும் ரைட்டா. இப்போ அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா மீதம் 3 வரணும். மீதம் என்ன பண்ணணும்? இந்த நம்பருங்களால் வகுத்தா என்னது? மீதி 3 வரணும். ஏன்னா இந்த 48 இந்த தனித்தனியாக வகுத்தா என்ன வரும்? 0 வரும். ஆனால் இதே நம்பரை இதே நம்பர் என்ன வகுத்தா என்ன பண்ணணும்? 3 கிடைக்கணும். அப்போ இந்த 48ஓட நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அவன் கேட்குற மீதி எவ்வளோ வரணும்னு கேட்குறான். 3 வரணும்னு கேட்குறான்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? 2ஐயும் கூட்டி 51 போட்டுக்கோங்க. இப்போ தனித்தனியாக வகுத்து பாருங்கள், எல்லாத்துலேயுமே 3 வரும். ஸோ 8ஆல் வகுத்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 51 8ஆல் வகுதா 6 8 48, மீதி என்ன இருக்குது? 3. சரியா போச்சா? அதுக்கடுத்து 12ஆல் வகுத்து பாருங்கள். 51 தான் ஆன்சரு ஓகேவா. டி ஆப்ஷனு. அதுக்கடுத்து என்னது? 12. அதே இந்த 51 12ஆல் வகுத்து பாருங்கள். 1 12 12 2 12 3 36 4 48, மீதி என்ன வருது? 3 வருது. சரியா போச்சா? அவ்வளோதான். அடுத்தது 16ஆல் வகுத்து பாருங்கள். என்னது? 48 / 16 ஓகேவா. 1 16 16 2 16 32 ஓகேவா. 32. அதுக்கடுத்து என்ன வரும்? இது வந்து 51 வகுன்னு நான் 48ன்னு போட்டேன். 51 / 16 ரைட்டா. 1 11 11 2 11 30 4 11 48. அப்போ மீதி என்ன கிடைக்குது? இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 கிடைக்குது. அதேமாதிரி 24 வகுத்து போடுங்க. 51
டிவைடட் பை 24 ஒரு 24 2 16 48. அப்போ மீதி என்ன கிடைக்குது 3 கிடைக்குது. எல்லாத்தையும் 3 கிடைக்குது, அவ்வளோதான். ஸோ அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதோட எவ்வளோ மீதி இருக்கணும்னு சொல்லி கேட்குறான். 3 மீதி கொடுக்கணும்னு கேட்டானா அந்த 3 நம்ம சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ஒவ்வொரு நம்பரும் வந்து பார்க்கும்போது அந்த 3 மீதி வரும். ஸோ அதுக்கு அப்போ ஆன்சர் என்னது 51. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா மாடல்ஸ் இருக்குது. இதில் எதை வேணாலும் கேட்பான், கேட்டுகிட்டே இருக்கிறோம். எந்த மாடலும் இல்லை, நிறையா மாடலில் கேட்டுகிட்டே இருக்கிறோம். அதில் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஓகேவா. ஸோ 52 78 117 ஆகிய எண்களால் வகுப்பட்டால், ஓகேவா, ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் அந்த நம்பரு, ரைட்டா. அது வந்து பார்த்திங்கன்னா 52ஆல் வகுக்கிறோம், 78ஆல் வகுக்கிறோம், 117ஆல் வகுக்கிறோம். வகுத்தா அந்த எண்கள் வகுப்பட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா 33 59 98 ஆகிய மீதிகளை கொடுக்கக்கூடிய மிகச்சிறி, ரைட்டா. ஸோ இந்த எண்கள் கீழே இருக்கிற எண்களில் இந்த 52ஆலையும் 52ஆல் வகுத்தா 33 தரணும், ரைட்டா. 78ஆல் வகுத்தா 59, 117ஆல் வகுத்தா 98, ரைட்டா. அப்படி தருதான் அந்த நம்பரு. அந்த எண் எதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஓகேவா. சரி, அதுக்கு முன்னாடியே இப்படி வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 நம்பரு, இங்கே 3 நம்பரு, ஓகேவா. இந்தமாரி ஒரே ஈக்குவலாக கொடுத்துட்டு இவ்வளோ மீதி தரணும். தனியாக சொன்னால் ஒரு மீதி மட்டும், அதாவது 3 மட்டும் மீதி கிடைக்கக்கூடிய என்னென்னா 10 கிடைக்கக்கூடிய என்னென்னு ஒன்று மட்டும் கேட்டாங்கன்னா நம்ம முன்ன சம மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இங்கே 3 இங்கே 3 இங்கே 4 இங்கே 4 இந்த மாதிரி ஈக்குவலாக கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா, மீதி வரணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணலான்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் நம்பருக்கு இந்த ஃபஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா. 52 மைனஸ் 33, ஓகே. ஆன்சர் என்னது 19, ரைட்டா. அதேமாரி 78 மைனஸ் ரெண்டாவது நம்பர் என்னது 59, இங்கே கழிச்சாலும் என்னது 19 வருது, ரைட்டா. அதேமாரி 117 மைனஸ் இங்கே என்னது 98, இதை கழிச்சாலும் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 19 தான் வருது. எல்லாத்துலேயுமே என்ன வருது, ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக அந்த வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக 19 வருது, ரைட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது 3க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம், ரைட்டா. இது 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ 52 78 117, ரைட்டா. ஸோ இப்போ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம், 3ஆல் பண்ணலாமா, 3ஆல் பண்ணலான்னு நினைக்கிறேன், ரைட்டா. 3ஆல் பண்ணால் ஒரு 3 3 மீதி 2, ஓகேவா. ஸோ அப்போ 3ஆல் பண்ண முடியாது, ஓகேவா. சரிவா. 3ஆல் வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ண முடியாது. அப்போ 52 அப்படியே வச்சுக்கலாம். இதை பண்ணலாம், 2 3 6 மீதி 1 6 3 18, ரைட்டா. அடுத்து இதை பண்ணலாம் பாருங்கள், 3 9 மீதி 2 9 3 27, ரைட்டா. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், 26ஆல் சரி 26ஆ, அப்போ 13ஆல் பண்ணலாம். என்ன பண்ணலாம், 13ஆல் பண்ணலாம். 13ஆல் எப்படி பண்ணுவீங்க, 4 13 13 13 26 26 26 52, அப்போ 4 13 52 2 13 26 3 13 39, ரைட்டா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 2ஆல் பண்ணலாம். அப்புறம் 2ஆல் பண்ணால் என்ன ஆயிரும், 2 2 4 1 2 2 3, ரைட்டா. இப்போ அப்படியே என்ன பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான், ஓகேவா. ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், 2 3 6 6 12 12 3 48 48 இன்ட்டு இங்கே எத்தனை இருக்குது 13 இருக்குது, ரைட்டா. ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான், ரைட்டா. இப்போ என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நல்லா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 இங்கே 2 3 2 6 6 2 12 12 3 36 36 இன்ட்டு இங்கே ஒரு 13 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான், ரைட்டா. மல்டிப்ளை பண்ணலாமா, 3 18 8 மீதி 1 3 9 1 10, ஸோ ஒரு 36 36 கூட்டினா 8 6 4, ஓகேவா. ஸோ 468 வருது, ரைட்டா. எல்சிஎம் என்ன வருது 468 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவன் என்ன கேட்குறான்னா மீதி எவ்வளோ வரணும், 33 59 98 ஆகிய மீதிகளை கொடுக்கக்கூடிய மிகச்சிறிய எண்ணெய் காண்க அப்படின்னு சொல்லிக்கிறான். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3க்கும் பொது வித்தியாசம் என்ன வந்துச்சு, இந்த 19 வந்துச்சு இல்லையா. 3க்கும் பொது வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 19 வந்துச்சா, அந்த 19 இதில் கழிச்சிருங்க. அந்த 19 என்ன பண்ணிடணும், இதில் நம்ம மைனஸ் பண்ணிடணும், ஓகேவா. ஸோ 468 எடுத்தால் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் மீதின்று வகுத்துரும். ஆனால் அவன் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றிலையும் இந்த மீதி வரணும்னு சொல்லி கேட்குறான். அப்போ இதுக்கான பொது வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 19, அந்த 19 இங்கே மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ 18 9 போச்சுன்னா 9, 5 இருக்குது 5 1 போச்சுன்னா 4, ஸோ 4, ஓகேவா. 449 தான் இதுக்கான ஆன்சர், ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ, ரைட்டா. ஸோ என்னென்ன ஸ்டெப் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். எல்சிஎம் தான் எப்பயும் போல். ஸோ பொது வித்தியாசம் இருக்குது, எல்சிஎம் மட்டும் தான் அந்த பொது வித்தியாசத்தை மட்டும் மைனஸ் பண்ணியிருக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. வெரி சிம்பிள், ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 3 எண்களின் விகிதம், ஓகேவா. 3:4:5, ஓகேவா. த ரேஷியோ ஆஃப் 3 நம்பர்ஸ் இஸ் ஆர் 3:4:5, ஓகேவா. அண்டு அவைகள் எல்சிஎம், ஓகேவா. ஸோ எல்சிஎம் ஆஃப் தோஸ் 3 நம்பர்ஸ் இஸ் 2400, ஓகேவா. எனில் அதை ஹெச்சிஎஃப் காண்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஓகேவா. இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஷார்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா, 3 12, 3 × 4 × 5 ஈக்குவல் டு என்னென்னு 5 20, 23 4 5 20, 23 60. ரைட்டா, 60. இங்கே கொடுத்துருக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2400. ஸோ 2400 கொடுத்துருக்குறாங்களா, இந்த 2400 வந்து அந்த 60ஆல் வகுத்துக்கோங்க. ஓகே, வகுத்தனாலும் 0 0 கேன்சல், 1 6 4 6 24 40 வந்துடுச்சு. ஓகேவா, இந்த 40 இருக்குதா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கு. ஓகேவா, இந்த 40 என்னது ஒரு பங்கு. இப்போ அவன் என்ன கேட்குறான், எனில் மீப்பே வேணான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ மீப்பே வேணான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மீப்பே வேணால் நம்ம இந்த பங்கு கணக்கெலாம் போட தேவையில்லை, அப்படியே வகுத்துமாவே போதும். மீதி வரக்கூடிய ஆன்சர் என்னது 40, அதுதான் ஆன்சர். ரைட்டாக, வேறு ஒன்றும் கிடையாது. மீப்பே வேணால் என்னது இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி என்ன அது எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அதால் டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மீப்பேவா ஹெச்சிஎஃப். ஓகேவா, ஸோ ஹெச்சிஎஃப் எவ்வளோ 40. ஓகேவா, வெரி சிம்பிள். சரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் சம்லாம் நிறையா கேட்பாங்க. ஓகேவா, அந்த லாஜிக்கல் சம்லாம் நிறையா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இரு அடுத்தடுத்த பகா எண்களின் பெருக்குத்தொகை. ஓகேவா, இரு அடுத்தடுத்த பகா எண்களின் என்னது பெருக்குத்தொகை 117. ஓகேவா, 117. ஓகே, எனில் அவ்வெண்களின் மீசிமா என்ன. ஓகேவா, அவ்வெண்களின் மீசிமா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா, சரி. இப்போ நம்மளுக்கு நல்லாவே ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இரண்டு எண்களின் பெருக்கல் ஈக்குவல் டு அதனுடைய எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரைட்டா, இப்போ இரு எண்களின் பெருக்கல், ஸோ மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணிட்டான்னா 117ன்னு கொடுத்துட்டான். ஈக்குவல் டு இப்போ எல்சிஎம்மும் தெரியாது, ரைட்டா, அண்டு ஹெச்சிஎஃப்பும் தெரியாது. ஏதாவது ஒன்று இங்கே தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். தெரியாத ஒன்றை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா, இவன் மீசிமா கேட்குறான், ஆனால் அதுக்கு அப்போ என்ன பண்ணியிருக்கணும், ஹெச்சிஎஃப் அவங்க கொடுத்துருக்கணும். அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, அப்போ நாம் ஏதாவது இதில் கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்க கொடுத்துட்டான்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்னா பகா எண்ணுங்கிற ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டான். ரைட்டா, பகா எண்ணுங்கிற ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டான். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகா எண், அப்போ இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர். ஓகேவா, ஸோ பகா அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு ப்ரைம் நம்பர். நல்லா இங்கிலீஷ் மீடியம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ப்ரைம் நம்பர் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இப்போ ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்னாலையும் தன்னாலையும். ஓகேவா, ஸோ ஒன்னாலையும் அதே நம்பராலையும் தான் வகுப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா 1ஆல் வகுப்படும், அதேமாரி 2ஆல் வகுப்படும். அதேமாரி இப்போ 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 1ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும். ஓகேவா, அதேமாரி 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 1ஆல் வகுப்படும், அதேமாரி தன்னால் 5ஆல் வகுப்படும். ஓகேவா, அப்போ ஒன்னாலையும் தன்னாலையும் அதனாலையும் ஓகேவா, ஸோ அதே நம்பராலையும் வகுப்படக்கூடிய எண்ணெய் தான் என்ன ப்ரைம் நம்பர் அல்லது பகா எண்ணு நம்ம சொல்லுவோம். ரைட்டா, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா அப்போ என்ன சொல்லிட்டேன், ஒன்னாலையும் தன்னாலையும் தான் வகுப்படும். இப்போ அந்த 2 நம்பர்னு சொல்லியிருக்காங்க, அடுத்தடுத்து நம்பர், அந்த அடுத்த நம்பர் 2,3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் என்ன கண்டுபிடிப்பீங்க, ரெண்டும் வெவ்வேறு நம்பராக இருக்குது, பொதுவான நம்பர் எதுவுமே இல்லை. அப்படி இருந்தால் என்ன அர்த்தம், 1 தான் பொதுவாக இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா, 1 தான் பொதுவாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு ஹெச்சிஎஃப் என்ன கண்டுபிடிக்க முடியும், 1 தான். ரைட்டா, அப்போ பகா எண் பாருங்கள், 2 வந்து 2ஆலையும் 1ஆலையும் தான் வகுக்க முடியும். 3 வந்து பார்த்திங்கன்னா 1ஆலையும் 3ஆலையும் தான் வகுக்க முடியும். அப்போ இது என்னது ப்ரைம் நம்பர்ஸ், ஸோ பகா எண். ரைட்டா, அப்போ 2 பகா எண்ணுனா அதனுடைய ஹெச்சிஎஃப் எப்பயுமே என்னவாக தான் இருக்கும், 1ஆக தான் இருக்கும். 2 பகா எண்களின் ஹெச்சிஎஃப் எப்பயுமே என்னவாக இருக்கும், பொதுவான நம்பர் அதுக்கு என்னவாக தான் இருக்கும், 1ஆக தான் இருக்கும். அப்போ ஹெச்சிஎஃப் 2 பகா எண்களின் ஹெச்சிஎஃப் 1 வேர்டில் கேட்டாலும் என்ன சொல்லணும், 1 தான் சொல்லணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 1 அப்படி அப்ளை பண்ணிக்கலாமா, இந்த ஹெச்சிஎஃப் பதில் 1 அப்ளை பண்ணிக்கலாமா, இன்ட்டு எல்சிஎம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவல் டு 117. இந்த பெருக்கில் இருக்கிற 1 தானே தான் வந்தால் என்ன டிவைட் ஆகும். ஸோ 1 எந்த வித மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது கிடையாது. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு எவ்வளோ 117, அவ்வளோதான். ஸோ சி தான் ஆப்ஷனு. ஓகேவா, வெரி சிம்பிள். ஓகே, இந்த கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க, ப்ரைம் நம்பர் கான்செப்ட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி. ஓகே, இப்போ பாருங்கள், 7 மீட்டர் 3 மீட்டர் 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர் மற்றும் 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர் ஆகியவற்றை துல்லியமாக அளவிடக்கூடிய மிகப்பெரிய நீளம். ஸோ மிகப்பெரிய நீளம்னு கேட்டிருக்கிறாங்க. இது நீங்கள் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடாது. இந்தமாரி மிகப்பெரிய நீளம்னு கேட்டாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சம்மு தான். ரைட்டா, மிகப்பெரிய அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு ஓகேவா எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹையஸ்ட். ஓகேவா, ஹையஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட்னா என்ன அர்த்தம், ஹெச்சிஎஃப் அர்த்தம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா, ஸோ ஹையஸ்ட்டுங்கிற வார்த்தை எதில் வருது, ஹெச்சிஎஃப்ல தான் வருது. அப்போ இந்த மிகப்பெரிய நீளம் வேணும் அப்படின்னா நம்ம இப்போ இந்த 3 நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். புரியுதா, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 மீட்டர் கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து
3 மீட்டர் 85 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறான். அதேமாதிரி 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறான். ரைட்டா? இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், இப்போ மீட்டர் சென்டிமீட்டரில் கலந்து கொடுக்குறதுனால நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறோம், சின்ன அளவு. மீட்டர் பெருசாக சென்டிமீட்டர் பெருசானா சென்டிமீட்டர் தான் மீட்டர் பெருசு, சென்டிமீட்டர் என்னது சின்னது. அதாவது 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர். அப்போ இப்போ நம்ம போட்டுக்கலாமா? இப்போ 7 மீட்டர் அப்படின்னா சென்டிமீட்டராக மாற்றும்போது என்ன பண்ணணும், 100ஆல் பிரிக்கணும். ஸோ அப்போ 700 மீட்டர் ஆயிடுது. ரைட்டா? என்னது 700 மீட்டர். இப்போ 3 மீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், 300 சென்டிமீட்டர் ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 85 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அதை கூட்டிக்கணும். இங்கே என்னது 12 மீட்டர் அப்படின்னா 1200 சென்டிமீட்டர் ப்ளஸ் இந்த 95 சென்டிமீட்டர் நம்ம என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். அப்போ கூட்டினா 700 மீட்டரு, இங்கே 385 மீட்டரு, இங்கே 1295 மீட்டர். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ எல்லாத்தையுமே சென்டிமீட்டரில் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3க்கும் நம்ம என்ன பண்ணோம், மிகப்பெரிய நீளம். அப்போ ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இந்த மிகச்சிறிய நீளம் கேட்டிருந்தால் என்ன பண்ணணும், லீஸ்ட்டு. எல்சிஎம்னு என்ன அர்த்தம், லீஸ்ட்டு. ஓகேவா? லீஸ்ட் மல்டிபிள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு. அப்போ யாராக இருக்கு, 700, 385, 1295. 1295. ஸோ பார்க்கலே தெரியுது, 5ஆல் இது வகுப்படும். ரைட்டா? 1 5 5, இது 2 4 5 20 0. இப்போ 7 35 மீதி 3, மறுபடியும் 7 5 35. ஓகேவா? இது 2 5 10 மீதி 2, 5 25 மீதி 4, 9 5 45. ரைட்டா? 9 5 45. இப்போ என்ன பண்ணலான்னா 7ஆல் வகுக்கலாம் இதை. ஓகேவா? ஸோ 2 7 14 0, 1 7 7 1 7 7, 1 2 7 14 3 7 21, மீதி என்னது 4. ஸோ அப்போ 49, 7 7 49. இதுக்கு மேலே வந்து என்ன பண்ண முடியாது, வேறு 20 இருக்குது, 11 இருக்குது, 37 இருக்குது. ஸோ பொதுவான நம்பர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஹெச்எஃப் பண்ண முடியும். அப்போ ஹெச்எஃப் இது 5 × 7 தான். ஓகேவா? ஸோ 7 35 தான் இதுக்கான ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஸோ மிகப்பெரிய நீளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 35. ஓகேவா? ஸோ 35 இருக்குதா, ஆப்ஷன் ஏவிலே இருக்குது. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள் சம், ஒன்றுமே பெரிய மேட்ரு கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சம் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? மீதி மாடல்ஸ் எல்லாம் நாளைக்கு வீடியோ கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.